லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ட்ரெய்லருடைய எண்டில் வரக்கூடிய சிம்ரன் அவர்களுமே வந்து எவ்வளோ நாள் ஆச்சு இல்லை ஐ மிஸ் யூன்னு சொல்கிறப்போ எனக்கு அங்கே ஏதாவது ஒரு வாலி ரெஃபரன்ஸ் வரும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணேன். பட் கண்டிப்பாக படமாக பார்க்குறப்போ கண்டிப்பாக நமக்கு ஆதிக் கொடுத்துருவார் அப்படின்றது வந்து பியூராக தெரியுது. இட்ஸ் நாட் ஓன்லி ஏகேவுடைய படங்களில் நம்ம ரசித்த மொமெண்ட்டை மட்டும் அவர் நாஸ்டாலஜிக்காக கொடுக்கல. ஏகே இப்போ ரியல் லைஃப்பில் எப்படி இருக்காரோ அதெல்லாம் அங்கங்கே லைட்டாக ரெப்ளிகா பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தம்மை வந்து நான் எனக்காக விட்டேன், சரக்கு வந்து என் ஒய்ஃபுக்காக விட்டேன், வயலன்ஸை என் பையனுக்காக விட்டேன், ஆனால் என் பையனுக்கே ஒன்றுன்னா திரும்ப அதை கையில் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அவருடைய பர்சனல் லைஃப்பில் இப்போ நம்ம நிறையா விஷயங்கள் கேள்விப்படுறது என்னென்னா அவர் வந்து ரொம்ப நாளாக வச்சுருந்த அந்த ஸ்மோக்கிங் ஹேபிட்டை வந்து கம்ப்ளீட்டாக விட்டுட்டார் ஒய்ஃபுக்காகவும் ஃபேமிலிக்காகவும் சன்னுக்காகவும்னு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கேள்விப்படும் போது ஆதிக்கு அவர் வந்து ரொம்ப ரசித்து அவருடைய ரியல் லைஃப்பையும் கொண்டு உள்ளே வைப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு மொமெண்ட்டாக தான் வச்சுருக்காங்க. உண்மையாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ஃபேன் பாய் சம்பவம் பண்ண போகிறேன்னு, ஆதிக் ரவிச்சந்திரன் சொல்லாமல் அதை செஞ்சுட்டாரு.